ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய டைம் அண்ட் ஒர்க் அந்த சீரீஸ்ல ஒரு 14வது சம் ஓகேங்களா, 7வது மாடல் வந்திருக்கும். 14th சம் பார்க்க போறோம் ஓகேங்களா. என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. எல்லாமே ஒரே மாடல தான் போற போறோம். கொஸ்டின் படிச்சு பாருங்க. ஏ என்பவர் 1/2 பங்கு வேலையை 5 நாட்களிலும், பி என்பவர் 3/5 பங்கு வேலையை 9 நாட்களிலும் செய்து முடிப்பர் எனில் இருவரும் இணைந்து செய்தால் வேலை முடிய ஆகும் நாட்கள். அதாவது இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே ஏபி பார்த்திருப்போம், ஏபிசி பார்த்திருப்போம், 3 பேர் பார்த்திருப்போம் ஓகேங்களா. இன்னும் நம்ம வெளியேறுதல் மாடல் பார்க்கல, அடுத்து வரும் ஓகேங்களா. ரொம்ப ஈஸி, அப்படியே எடுத்து எழுதலாமா? அப்படியே ஃபாஸ்ட் எடுத்து எழுதுங்க. அதாவது ஏ என்பவர் 1/2 பங்கு வேலையை 5 நாட்களில், இதாவது அர்த்தமே ஏ 1/2 2 1 பங்கு வேலையை 5 டேஸ்ல முடிக்கிறாருன்னு சொல்றாங்களா. அப்ப இது பின்னத்தில் தானே இருக்கு. அப்ப அப்படி போகும்போது தலைகீழ போகும், 2/1 வரும். அப்ப இங்க இருக்கிற 2 இங்க மல்டிபிள் பண்ணுங்க. 2 இங்க மல்டிபிள் பண்ணா 10 கிடைக்கும் ஓகேவா. அப்ப என்ன அர்த்தம்னா ஏ 10 டேஸ் கொடுத்துறான்னு அர்த்தம். அவ்வளவுதான், புரியுதா பாருங்க. ஏ 10 டேஸ் அர்த்தம். 2 மல்டிபிள் பண்ணா முடிஞ்சிச்சு ஓகேவா. அதாவது அரை பங்கு வேலை ஓகேவா. அரை தானே, 1/2 அரை தானே, 5 டேஸ்னா ஓகேவா 10 டேஸ் வந்துடும். புரியுதா பாருங்க. இந்த 2 அங்க போனா மல்டிபிள் 10 ஆயிடும், முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பிக்கு எழுதுங்க. பி எழுதும்போது பாருங்க 3/5 பங்கு ஓகேவா, 3/5 பங்கு வேலையை 9 நாள்ல முடிக்கிறாரு ஓகேவா. அதே மாதிரி அந்த பக்கம் தள்ளுங்க. அப்ப எப்படி திரும்ப மாறும்? இது இங்க போடலாம், 9 ஆல்ரெடி இருக்கு. மேல போகும்போது 5/3 மாறும். இது தலைகீழ போவோம். நம்ம அப்ப அடிச்சிங்கன்னா 3 15 ஓகேவா. அப்ப பி என்ன கிடைக்குதுன்னா 15 கிடைக்குது. அப்ப பழைய மாடல் வந்துருச்சா பாருங்க, சிம்பிளா வந்துருச்சு பாருங்க. ஏ ஒரு வேலையை 10 நாள்ல முடிப்பாரு, பி ஒரு வேலையை 15 நாள்ல முடிப்பாரு. அப்ப இருவரும் சேர்ந்து முடிச்சா எப்ப முடிப்பாங்க? ஒரு சிம்பிளான கணக்கா வந்திருக்கும். ரெண்டுத்துக்கு எல்சிஎம் என்னதான் பார்த்தாலே தெரியுது. எல்சிஎம் 30, எல்சிஎம் 30. அப்ப 30ஆல இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 கிடைக்கும். 30ஆல இதை கேன்சல் பண்ணா 2 கிடைக்கும். பினிஷ், அவ்வளவுதான். அப்ப ஏபி 2 பேரும் சேர்ந்து தானே கேட்டிருக்காங்க. அப்ப கூட்டுங்க, 3 + 2 எவ்வளவு 5 கிடைக்குது. அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பார்ட் முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பார்ட் முடிக்கிறாங்க. எப்பயுமே எல்சிஎம் தான் நமக்கு மொத்த வேலை. ஆல்ரெடி ஒரு 5 வீடியோ இருக்கும் பாருங்க. எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் நடத்திட்டு இருக்கோம். எல்சிஎம் என்ன கிடைக்குதோ அதான் நம்முடைய மொத்த வேலை. ஒரு நாளைக்கு 5 பார்ட் முடிக்கிறாங்களா. அப்ப 30 பார்ட் எப்ப முடிப்பாங்க? 5 முடிச்சாங்கன்னா 6 5 30. இதை கேன்சல் பண்ண 6 5 30 6 டேஸ் ஆகும். புரியுதா? இதுல பழைய கணக்கு தான் இது. இந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்களே. இந்த மாதிரி பங்கு கொடுத்தா என்ன பண்ணணும்? அந்த பக்கம் தள்ளிங்கன்னா ஃபுல் டேஸ் கிடைச்சிடும், மொத்த டேஸ் கிடைச்சிடும். அப்ப ஏக்கு 10 நாள், பிக்கு 5 நாள் கிடைச்சிடும் ஓகேங்களா. புரியுதா பாருங்க, அவ்வளவுதான். அப்ப அடிச்சா மொத்த நாள் கிடைக்குது. அப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இங்க ஏன்ற இடத்துல ஒரு பேர் வரலாம், பின்ற இடத்துல ஒரு பேர் வரலாம் ஓகேங்களா. 1/2 கொடுக்கலாம், இல்ல 2/3 கொடுக்கலாம், எது வேணா கொடுக்கலாம். அப்படியே நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஒரு மொத்த நாட்கள் நமக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா. அதை வச்சு நம்ம ஈஸியா போடலாம் ஓகேங்களா. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் நீங்க போடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா 15வது சம் ஓகேவா. அடுத்த சம் 15வது சம் பார்க்கறோம். அதே மாடல் சம் தான், போன மாடல் சம் தான். என்னன்னா 3 பேர் வந்திருக்காங்க பாருங்க. ஓகே, எல்லாமே பங்குன்னு தான் இருக்கும். 3 பேர் ஏபிசி 3 பேருமே ஒர்க் பண்றாங்க. அப்ப இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க ஓகேங்களா. அப்படியே சொல்ல தேவையில்ல, போன சம் பாத்தீங்கன்னா நல்லா புரியும் ஓகேவா. அப்படியே டைம் ஆகுது, எடுத்து போட்டுடலாம் ஓகேங்களா. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 பேரும் இணைந்து எப்ப செஞ்சு முடிப்பாங்க, 3 பேரும் ஜாயின் பண்ணா எப்ப முடிப்பாங்க, இதான் கொஸ்டின். எனக்கு என்ன பத்திரம் ஷார்ட்டா எழுதிக்கிட்டேன். ஏ 2/3, ஏ 2/3 பங்கு வேலையை 4 நாட்களிலும் ஓகேவா, 4 நாட்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்ப ஏ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாமா? இந்த பாருங்க, இது அப்படியே அங்க போனா தலைகீழ போகும். எப்படி போகும்னா தலைகீழ அப்படியே அமைச்சிடலாமா. இது அப்படியே அந்த பக்கம் சென்ட் பண்ணீங்கன்னா தலைகீழ போய் நிற்கும். எப்படி நிற்கும்னா 3 மேல வந்துடும், 2 கீழே வந்துடும் ஓகேவா. அப்ப 1 2 2 2 4. அப்ப 2 3 6 ஓகேவா. என்ன கிடைக்குதுன்னா 6 கிடைக்குது ஏக்கு. இதே மாதிரி பிக்கு கண்டுபிடிங்க. அதை பாருங்க, பி 1/2 பங்கு வேலையை 6 நாட்களிலும் ஓகேவா. இப்படி எழுதக்கூடாது. பி 1/2 பங்கு வேலையை எப்ப முடிக்கிறாரு? 6 நாட்கள்ல முடிக்கிறாரு. அப்ப இந்த 2 அங்க போனா மல்டிபிள் ஆகும். அதான் அங்க போச்சுன்னா எப்படி 2 அங்க தள்ளுறங்க மல்டிபிள் ஆகும். அப்ப பி 12 டேஸ் கிடைக்குது. சி பாருங்க, அதே மாதிரி சி இப்ப ஏ 6 கிடைக்குது, பி 12 கிடைக்குது. சி பாருங்க, சி பாத்தீங்கன்னா அதாவது சி 3/2 பங்கு வேலை எப்ப முடிக்கிறாரு? 15 நாள்ல. இது அந்த பக்கம் போச்சா தலையில போகும் ஓகேவா. அப்ப அடிச்சிங்கன்னா 5 10. அப்ப சி 10 கிடைக்குது ஓகேவா. அவ்வளவுதான். இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பழைய மாடல் என்ன மாடல்னா ஏ 6 கிடைக்குது, பி 12 கிடைக்குது, சி 10. இது ஃபர்ஸ்ட் போட்ட கணக்கு தான் இது. என்னன்னா ஏ ஒரு வேலையை 6 நாட்களிலும், பி ஒரு வேலையை 12 நாட்களிலும், சி ஒரு வேலையை 10 நாட்களில் முடித்தால் மூவரும் இணைந்து இந்த வேலை முடிய ஆகும் நாட்கள். இதுதான் கொஸ்டின். அப்ப எல்சிஎம் எடுக்க போறீங்க, எல்சிஎம் எடுக்க வச்சுக்க போறீங்க ஓகேவா. பழைய வீடியோ பிளேலிஸ்ட் இருக்கும் பாருங்க. எல்சிஎம் நம்பரையும் இதை கேன்சல் பண்ணா நியூ நம்பர் கிடைக்கும் ஓகேவா. அதை வச்சு கணக்கு முடிச்சிடலாம் ஓகே. புரியுதா பாருங்க, சேம் மாடல் நீங்களே கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்து 16வது சம் பார்க்கலாம். மொத்தம் ஒரு 75 சம் இருக்கு. புதுசா படிக்கிறவங்க எல்லாருமே நோட் போட்டு எழுதிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. தேங்க்யூ.